வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கன்னி ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கன்னி ராசியின் 3 நட்சத்திரங்களும் இந்த ஜனவரி மாதத்தில் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆட்சியில் அமைந்து 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முயற்சிகளில் உறுதியான அடித்தளத்தை அமைத்துத் தருகிறது. 3ஆம் பாதத்தினருக்கோ படைப்பாற்றலும் தொழில்நுட்ப ஞானமும் மலர்ந்து வருகின்றன. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்ப இணக்கத்திலும் பொருளாதார நிலைத்தன்மையிலும் மகிழ்ச்சி காண்பார்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானின் கருணையால் 4 பாதங்களிலும் வெவ்வேறு அருள்களை வழங்குகிறது. முதல் பாதத்தினர் புதிய கூட்டாளிகளுடன் இணைந்து வெற்றி பாதையில் பயணிப்பார்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியிலும் ஆன்மீகத்திலும் ஆழமான ஈடுபாடு ஏற்படும். 3ஆம் பாதத்தினர் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற்று உயர்வார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோ தங்கள் நீண்ட கால கனவுகளை நோக்கி உறுதியான அடிகளை எடுத்து வைப்பார்கள். சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் வழிகாட்டுதலில் 2 பாதங்களில் அமைந்துள்ளது. முதல் பாதத்தினருக்கு கலையும் அழகியலும் புதிய வாய்ப்புகளாக மலரும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில்முறை திறமைகளால் பரவலான அங்கீகாரத்தை பெறுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் பாதமும் இந்த மாதத்தில் தனித்துவமான பயணத்தை முன்வைக்கின்றன. உங்கள் நட்சத்திர சக்தியை அறிந்து நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். குரு பகவான் தொழில் துறையில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் பயணத்தை ஆழமாக மதிப்பீடு செய்ய இது பொன்னான காலம். கடந்த கால அனுபவங்களை ஆராய்ந்து எதிர்கால வெற்றிக்கான உறுதியான அடித்தளத்தை அமையுங்கள். அவர் பின்னோக்கிய பயணத்தில் உங்கள் திறமைகளை மெருகேற்றவும் இதுவரை கவனிக்காத பலன்களை கண்டறியவும் அருள் புரிகிறார். மாதத்தின் முதல் பகுதியில் குடும்ப சூழலில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவதால் வீட்டிலிருந்தே தொழில் செய்யும் வாய்ப்புகள் விரிவடையும். குடும்ப தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதும் பாரம்பரிய தொழில்களை மேம்படுத்துவதும் நற்பலன்களை தரும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் படைப்பாற்றல் துறைக்கு கிரகங்கள் இடம்பெயரும்போது உங்கள் கலைத்திறன் மற்றும் புதுமையான யோசனைகள் பாராட்டப்படும். நீண்ட நாளாக மனதில் வைத்திருந்த கனவு திட்டங்களுக்கு உயிர் கொடுக்க இதுவே சரியான தருணம். நிதி நிலையில் ராகு பகவான் சவால்கள் மற்றும் போட்டிகளின் இல்லத்தில் வக்ர சஞ்சாரம் செய்வதால் கடன் விஷயங்களில் விவேகமான அணுகுமுறை அவசியம். எனினும் இந்த சவால்களையே வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றும் சக்தியையும் அவர் அருளுகிறார். பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் நிதி நிலைத்தன்மை நிச்சயம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் கனிதரும் வகையில் அமையட்டும். மாதத்தின் முதல் பகுதியில் பல கிரகங்கள் உங்கள் உள்ளார்ந்த அமைதியின் களத்தில் ஒன்று கூடுவதால் மன நிம்மதிக்கு முன்னுரிமை அளியுங்கள். உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்தி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை கரைத்து அமைதி தரும். கேது பகவான் ஆன்மீக விடுதலையின் பரிமாணத்தில் வக்ரகதியில் பயணிப்பதால் உங்கள் தூக்க முறைகளில் விழிப்புணர்வு தேவை. ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு ஒதுக்கி உடலுக்கும் மனதுக்கும் புத்துயிர் அளியுங்கள். தியானமும் யோகாசன பயிற்சிகளும் உங்கள் சக்தியை மீண்டும் நிரப்பும் அற்புத வழிகள். ராகு பகவான் ஆரோக்கியம் மற்றும் சேவையின் துறையில் அமர்ந்து உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை வலுப்படுத்துகிறார். எனினும் அளவுக்கு மீறிய உழைப்பால் வரும் சோர்வை தவிர்க்க தகுந்த இடைவேளைகளில் இளைப்பாருங்கள். மாதத்தின் 2ஆம் பகுதியில் கிரகங்கள் மகிழ்ச்சி மற்றும் ஆற்றலின் களத்திற்கு நகரும்போது
உடற்பயிற்சிகளில் முனைப்புடன் ஈடுபட்டு நலம் காக்கலாம். வெந்நீர் பருகுவதும் பசுமையான காய்கறிகளை உண்பதும் இந்த மாதம் விசேஷ நன்மை பயக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் வலிமையையும் மன தெளிவையும் இரட்டிப்பாக்கும். உங்கள் ஆரோக்கியம் செழிக்க இயற்கையின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். சனி பகவான் கூட்டாண்மை மற்றும் உறவுகளின் களத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பந்தங்களில் பொறுப்புணர்வும் முதிர்ச்சியும் மலர்கின்றன. திருமண வாழ்வில் புரிதலும் பொறுமையுமே உங்கள் வலிமையாக அமையும். சிறு கருத்து வேறுபாடுகளை மலையாக்காமல் அன்பான உரையாடல்கள் மூலம் கரைத்துவிடலாம். மாதத்தின் முதல் கட்டத்தில் குடும்ப சூழலில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவதால் அன்புக்குரியவர்களுடன் அரவணைப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெற்றோரின் நலனில் கரிசனை காட்டி அவர்களின் மானமான தேவைகளையும் உணர்ந்து செயல்படுங்கள். குடும்ப ஒன்றுகூடல்கள் உறவுகளின் நெருக்கத்தை இன்னும் ஆழப்படுத்தும். மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சுக்கிர பகவான் மற்றும் பிற கிரகங்கள் மகிழ்ச்சி மற்றும் படைப்பாற்றலின் துறைக்கு இடம்பெயரும்போது பிள்ளைகளுடனான பந்தம் இனிமையில் மூழ்கும். அவர்களின் கல்வி ஆர்வங்களிலும் கனவுகளிலும் பங்காளியாகி ஊக்கத்தின் ஊற்றாக இருங்கள். காதல் உறவுகளில் புதிய ஆழமான புரிதல்கள் மலரும். கேது பகவான் ஆன்மீக விடுதலையின் பரிமாணத்தில் பயணிப்பதால் தனிமையில் கழியும் தருணங்கள் உள்ளார்ந்த தெளிவை வழங்கும். அதே வேளையில் குடும்பத்துடனான இணைப்பையும் போற்றி வளர்ப்பது அவசியம். இந்த சமநிலையே உங்கள் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியை பெருக்கும். குரு பகவான் தொழில் களத்தில் வக்ர சஞ்சாரம் செய்வதால் உங்கள் நீண்டகால லட்சியங்களை ஆழமாக சிந்தித்து மறுவடிவமைக்க இது பொற்காலம். கடந்த பயணத்தின் பாடங்களை உள்வாங்கி எதிர்கால வெற்றிக்கான உத்திகளை திட்டமிடலாம். அனுபவம் வாய்ந்த பெரியோர்களின் வழிகாட்டுதல் உங்கள் பாதையை ஒளிமயமாக்கும். ராகு பகவான் போட்டி மற்றும் சவால்களின் துறையில் பின்னோக்கிய பயணத்தில் இருப்பதால் உங்கள் தனித்துவமான ஆற்றலை உலகிற்கு வெளிப்படுத்துங்கள். புதிய கலைகளை கற்று உங்கள் நிபுணத்துவத்தை செழுமைப்படுத்துங்கள். தடைகளை படிக்கற்களாக மாற்றும் மனப்பான்மையே வெற்றியின் இரகசியம். சமூக பந்தங்களில் சனி பகவான் உறவுகளின் களத்தில் அமர்ந்திருப்பதால் காலத்தால் அழியாத கூட்டாண்மைகளை கட்டியெழுப்புங்கள். தொழில்முறை உறவுகளை விரிவுபடுத்தி பரஸ்பர மேன்மை தரும் இணைப்புகளை வளர்த்தெடுங்கள். நம்பகத்தன்மையும் நேர்மையுமே இந்த மாதத்தின் அஸ்திவாரம். மாத முடிவில் பல கிரகங்கள் படைப்பாற்றல் துறையில் ஒன்று சேரும்போது உங்கள் புதுமையான கருத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துங்கள். சிந்தனைகளை பகிர்ந்து ஆதரவை திரட்டுங்கள். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது எதிர்பாராத வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும். தர்மத்தின் பாதையில் நடப்பதே நிலையான வெற்றியின் உத்தரவாதம். கேது பகவான் விடுதலை மற்றும் மோட்சத்தின் பரிமாணத்தில் வக்ர கதியில் பயணிப்பதால் இந்த மாதம் உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு ஆழமடையும் தருணம். அவர் உங்களை உலக பற்றுகளிலிருந்து மெல்ல விடுவித்து உள்முக ஞானத்தின் பாதைக்கு அன்புடன் வழிநடத்துகிறார். தியானத்திற்கும் சுய ஆராய்ச்சிக்கும் தினந்தோறும் அமைதியான நேரம் ஒதுக்குங்கள். குரு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் உங்கள் ஆன்மீக ஞானம் உள்நோக்கி திரும்பி ஆழமாகிறது. பழமையான நம்பிக்கைகளை புதிய ஒளியில் பார்த்து உண்மையான விவேகத்தை நோக்கி பயணியுங்கள். புனித நூல்களை வாசித்து அவற்றின் சாரத்தை இதயத்தில் தியானியுங்கள். பக்தி இசையும் தெய்வீக மந்திரங்களும் உங்கள் மனதிற்கு அமைதியின் அமுதத்தை வழங்கும். சனி பகவான் உறவுகளின் களத்தில் அமர்ந்திருப்பதால் பந்தங்களிலும் ஆன்மீகத்தை நடைமுறைப்படுத்துங்கள். மன்னிப்பும் அன்பான புரிதலும் உங்கள் ஆத்ம பாதையை பலப்படுத்தும் அடித்தளங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு கரம் நீட்டுவது உங்கள் கர்ம கணக்கை தூய்மைப்படுத்தும். மாத இறுதியில் பல கிரகங்கள் ஆன்மீக படைப்பாற்றலின் துறையில் கூடும்போது உங்கள் பக்தியை புதிய வழிகளில் வெளிப்படுத்துங்கள். வழிபாடுகளிலும் ஆன்மீக கூட்டங்களிலும் பங்கேற்பது உள்ளொளி பெருக்கும். விநாயகர் மற்றும் மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரிப்பது சுப பலன்களை அருளும். அறச்செயல்களில் ஈடுபடுவது உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு பூரணத்துவம் சேர்க்கும். ஜனவரி 2026 கன்னி ராசிக்கு மறுசிந்தனை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வளர்ச்சியின் மாதமாக விளங்குகிறது.
தொழில் களத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கை பாதையை புதிய கோணத்தில் அணுக அருள் புரிகிறார். கடந்த காலத்தின் பாடங்களை உள்வாங்கி வருங்காலத்திற்கான வலுவான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.